வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காரலேஷன். ஸோ யூனிட் 3 வந்து நம்ம மூணாக பிரிச்சிருக்கோம். காரலேஷன், ரேங்க் காரலேஷன், ரெக்ரெஷன் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். இந்த வீடியோவில் காரலேஷனில் இருக்கிற யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நவம்பர் 2022 இருக்கிற கொஸ்டின். ஸோ கொஸ்டின் என்ன, இது ஒரு 10 மார்க் கொஸ்டின். ஸோ 22 நம்பரில் இருக்கு பாருங்க, இது ஒரு 10 மார்க் கொஸ்டின். ஃபைண்ட் அவுட் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காரலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் டேட்டா வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா எழுதலாம். நம்ம காரலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா ஆர் ஈக்குவல் டு என் இன்டூ சம்மேஷன் எக்ஸ் ஒய் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் இன்டூ சம்மேஷன் ஒய் டிவைடட் பை n into summation x square minus summation x whole square minus into n into summation y square minus summation y whole square. ஸோ ஃபார்முலா எழுதுனா தான் எனக்கு டேட்டா என்னென்ன வேணும்னு தெரியும். ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னு ஒரு டேட்டா வேணும். சம்மேஷன் எக்ஸ் ஒய்ன்றது கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத ஆட் பண்ணுறது. அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு டேட்டா வேணும், ஒய் ஸ்கொயர்னு ஒரு டேட்டா வேணும். ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாவை நம்ம எக்ஸு ஒய், எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் ஒய், நமக்கு தேவையானது இந்த மூணு டேட்டா மட்டும்தான் காரலேஷனுக்கு தேவை. ஸோ எக்ஸ் ஒய் அவங்க கொடுத்துருக்காங்க, மீதி இருக்கிறது ஒரு 3 டேட்டா. ஸோ என்னென்ன எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 46, 54, 56, 56, 58, 60, 62. இது எக்ஸோட டேட்டா. எனக்கு சம்மேஷன் எக்ஸும் வேணும். ஸோ எக்ஸை ஆட் பண்ணால் நமக்கு 392 வருது. அப்புறம் ஒய்யோட டேட்டா 36, 40, 44, 54, 42, 58, 54. இது ஒய்யோட டேட்டா. இதை ஆட் பண்ணும்போது எனக்கு 328 வரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ன்றது இந்த 46 ஸ்கொயர் பண்ணணும். ஃபார்முலா வந்து நமக்கு சிம்பிளான ஃபார்முலாவும் இருக்குது. இதை கம்மி பண்ணி இந்த நம்பர் பெரிய நம்பரை சின்னதாக்கி ப்ரொசீட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வந்து எல்லா சம்மையுமே இப்போ எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கேல்குலேட்டர் தான் நமக்கு வேல்யூ கேல்குலேட் பண்ண போகுது. ஸோ 46 ஸ்கொயர் அப்படியே போட்டுருங்க. கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி 46 ஸ்கொயர் 2116, 54 ஸ்கொயர் 2916, திருப்பி 56 ஸ்கொயர் வந்து 3136, அடுத்தது 3136, 3364, 3600, 3844. இப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் நமக்கு 22112 வரும். அடுத்தது ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர் பண்ணும்போது 1296. ஒய்யை ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணுங்க. 1600, 1936, 2916, 1764, 3364, 2916. இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 15792 வரும். அடுத்தது எக்ஸ்ஒய். எக்ஸ்ஒய்ன்றது எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணுறோம் நம்ம. 1656, 2160, 3024, 2436, 3480, 3348. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது 18568. இப்போ இதை நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ கரெக்ஷன் பண்ணும்போது அவங்க இந்த டோட்டலை தான் செக் பண்ணுவாங்க. இந்த டோட்டல் அண்ட் ஃபார்முலா, அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆன்சர். நம்மளோட கால் பியர்சன்ஸ் ஃபார்முலா வந்து ஆர் ஈக்குவல் டு என் இன்டூ, இங்கே நம்பர் ஆஃப் டேட்டா எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பாருங்கள். 7 இருக்குது நமக்கு. 1 2 3 7 இருக்குது டேட்டா. ஸோ 7 இன்டூ summation of xy. summation of xyன்றது இந்த வேல்யூ. இது summation of xy, இது summation of y square, இது summation x square, இது summation y, இது summation x. ஸோ summation xy இந்த தான் ஃபஸ்ட்டு. ஸோ 18568 minus summation x 392 into 328 whole thing divided by கீழே square root of 7 into x square 22112 minus x வந்து whole square. ஸோ 392 whole square. திருப்பி இன்னொரு ஸ்கொயர் ரூட்குள்ள
n into 15792 minus 328 whole square. இப்போ நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் கால்குலேட் பண்ணால் எனக்கு 1400. டினாமினேட்டரில் ரெண்டு வேல்யூ இருக்குது, ரெண்டையும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணும்போது 33.47 அண்ட் இன்னொரு ஸ்கொயர் ரூட் கால்குலேட் பண்ணும்போது 54.40 பாயிண்ட். இப்போ இதை வந்து நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு 0.768 அப்படின்னு வருது. ஸோ இது ஆன்சர்லேருந்தே நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம போட்டிருக்க சம் கரெக்டாக தப்பான்னு. என்னோட ஆர் வேல்யூ -1லேருந்து +1குள்ளே தான் இருக்கணும். அதை தாண்டி வெளியே போகும்போது நான் போட்டுட்ருக்க வேல்யூ என்னோட ஆன்சர் தப்பு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்னோட கார்லேஷன் வேல்யூ 0.768. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், கால்குலேட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். இது அதே மாடல்ல இன்னொரு சம் நவம்பர் 2019ல கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு 10 மார்க் கொஸ்டின். இங்க பாருங்க 22ல இருக்கு அப்படின்னா அது ஒரு 10 மார்க் கொஸ்டின். ஸோ இங்கே நமக்கு 7 டேட்டா தான் இருக்கு. இந்த சம்முக்கும் நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் XY டேபிள் போயிடலாம். எக்ஸ், ஒய், எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் அண்ட் XY. அப்புறம் ஃபார்முலா எழுதிக்கலாம். 22, 24, 38, 35, 69, 78, 46. இதை நான் டோட்டல் பண்ணும்போது 312 அப்படின்னு வரும். ஒய் வேல்யூ 66, 59, 63, 68, 75, 86 and 68. இதை டோட்டல் பண்ணும்போது 485. எக்ஸ் ஸ்கொயர்ன்ற வேல்யூ 484, 576, 1444. எக்ஸை ஸ்கொயர் பண்ணிகிட்டே வரேன். 1225, 4761, 6084, 2116. இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 16690 வருது. அடுத்தது ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர் பண்ணும்போது 4356, 3481, 4624, 63 ஸ்கொயர் பண்ணும்போது 3969, 68 ஸ்கொயர் பண்ணும்போது 4624, 75 ஸ்கொயர் பண்ணும்போது 5625, 86 ஸ்கொயர் பண்ணும்போது 7396 அண்ட் தென் 4624. இப்போ இதை ஆட் பண்ணும்போது எனக்கு 34075 அப்படின்னு வரும். அடுத்து எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது 1452, 1416, 2394, 2380, 5175, 6708, 3128. எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 22653 அப்படின்னு டோட்டல் வருது. ஸோ இப்போ இந்த டோட்டல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொன்றையும் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ முதல்ல ஃபார்முலா எழுதுறேன். கால் பியர்சன் ஃபார்முலா n into summation xy minus summation x into summation y divided by square root of n into summation x square minus summation x whole square n into summation y square minus summation y whole square. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே 7 டேட்டா இருக்கு. 22653 மைனஸ் 312 இன்டூ 485. நியூமரேட்டர் மொத்தமாக ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க. கீழே இருக்கிற வேல்யூவை ஸ்கொயர் ரூட்ல இருக்கிறது ரெண்டும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுங்க. ஸோ 7 இன்டூ என்னோட சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 16690 minus 312 whole square. அடுத்த ஸ்கொயர் ரூட்டுக்கு 7 into 34075 minus 485 whole square. ஸோ இப்போ நான் மேலே தனியாக கீழே தனியாக கால்குலேட் பண்ணும்போது மேலே 7251, கீழே நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 139.59 ஒரு பார்ட்டுக்கும் 57.44 இன்னொரு பார்ட்டுக்கும் வருது. இப்போ இதை நான் டிவைட் பண்ணால் எனக்கு 0.904 அப்படின்னு இருந்திருக்கு. இப்போ என்னோட ஆர் வேல்யூ +1 விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ -1லேருந்து +1குள்ளே இருந்ததுன்னா நம்ம ஆன்சர் கரெக்டு. ஸோ இந்த ஆன்சர் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஒரு தியரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடியிங் கார்லேஷன்? கார்லேஷன் எந்தெந்த முறையில் நம்ம படிக்கலாம் அப்படின்னு.
இது வந்து ஒரு நவம்பர் 2021 கொஸ்டின் அண்ட் இது 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ 3 மெத்தட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 இம்பார்ட்டன்ட் டூல்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் டூல் அப்படின்றது ஸ்கேட்டர் டயக்ராம், செகண்ட் வந்து இப்போ நம்ம போட்ட கார்ல் பியர்சன்ஸ், அண்ட் தேர்ட் வந்து ஸ்பியர்மேனோட ரேங்க் காரலேஷன். இதில் ஸ்கேட்டர் டயக்ராம் அப்படின்றது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ ஏன் எஃபெக்டிவாக இருக்காது அப்படின்னா, நம்ம வந்து விஷுவலாக இதை ஈஸியாக பார்க்க முடியும், பட் அதுலேருந்து பிளாட் பண்ணி அடுத்ததுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஸ்கேட்டர் டயக்ராம் வந்து விஷுவலி டெபிக்ட் பண்ணுது, ஒரு வேல்யூவை நம்மளால விஷுவலாக காட்ட முடியும். விஷுவலாக காட்டுறது தவிர நம்மளால ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு இதை ப்ரொசீட் பண்ண முடியாது. அதுதான் அதோட டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இப்படிதான் ஸ்கேட்டர் டயக்ராம் போடுவாங்க. எக்ஸ் ஒய் எடுத்து பிளாட் பண்ணால் அது பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதா அப்படின்னு மார்க் பண்ண தான் நம்மளால இதில் முடியும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கேட்டர் டயக்ராம். செகண்ட் மெத்தட் கார்ல் பியர்சன்ஸ். இப்போ நம்ம போட்டது வந்து கார்ல் பியர்சன்ஸ் தான் போட்டோம். கார்ல் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட்டோட ஃபார்முலா எழுதியிருக்கோம். இது வந்து ஒரு பாப்புலர், இது இந்த பர்சனோடது, கார்ல் பியர்சன்றது ஒரு பர்சனோட நேம். ஸோ இங்கே தான் நம்மளோட ஈஸியாக 2 வேரியபிள்கான ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். அதனால அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லீனியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் வேல்யூ வரும். வேல்யூ ஆஃப் ஆர் வந்து எப்பயுமே -1லேருந்து +1 தான் இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இட் இண்டிகேட்ஸ் அன் எரர் இன் கால்குலேஷன் இன் எனி எக்ஸசைஸ் இட்ஸ் அவுட் சைட் த ரேஞ்ச். அப்படின்னா வெளியில போயிருச்சுனாலே நம்ம போட்டுட்டு இருக்க கால்குலேஷன் தப்பா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இது செகண்ட் மெத்தட், தட் இஸ் கார்ல் பியர்சன்ஸ் மெத்தட். தேர்ட் மெத்தட் வந்து ஸ்பியர்மேனோட ரேங்க் கார்லேஷன். ஸோ இந்த ரேங்க் கார்லேஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு வேல்யூக்கும் ரேங்க் கொடுத்துருப்பாங்க. ரேங்க் பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவில் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரேங்க் அசைன் பண்ணியிருப்பாங்க, எல்லா வேல்யூஸ்க்கும் ரேங்க் அசைன் பண்ணி அந்த ரேங்கை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலாக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் டேட்டா, இந்த எம்ன்றது வந்து இங்கே ரேங்க். ஸோ ரிப்பீட்டட் ரேங்க்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ஃபார்முலா. இது ரேங்க் கார்லேஷன், ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன். இந்த 3 மெத்தடு தான் கார்லேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான 3 மெத்தட். ஸோ டாபிக் எழுதிட்டு நீங்கள் உங்களுக்கு படிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஓன் சென்டென்ஸில் எழுதிட்டு டயக்ராம் போட்டால் போதும். ஸ்கேட்டர் டயக்ராமுக்கு டயக்ராம் போட்டால் போதும்.